வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல அவல் தேங்காய் லட்டு பண்ண போறோம். அவளோட தேங்காய் சேர்த்து பண்ற இந்த லட்டு சுவையாவும் நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இதை பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஈவினிங் டைம் ஸ்நாக். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு கப் திக்கான அவலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த அவல் நல்லா சூடேறி மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிதமான தீயில இருந்து பக்கத்திலேயே இருந்து வறுத்தாதான் அவளோட கலர் மாறாம இருக்கும். அப்பதான் நம்ம லட்டோட சுவையும் நல்லா இருக்கும். இப்ப அவல் நல்லா சூடேறி மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. பவுடர் பண்ண அவலை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு அடுத்து தேங்காய் துருவலை வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் இதுல 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த தேங்காய் துருவல் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதங்கணும். தேங்காய் துருவலை நல்ல பொன்னிறமா வர வரையும் வதக்கிக்கங்க. லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவல்ல இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் ஓரளவு கலர் மாறி வந்திருக்கு. இன்னுமே நெய்யிலே வறுபட்டு பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் வறுபட்டு நல்ல பொன்னிறமா வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. இத நம்ம வறுத்து பவுடர் பண்ண அவளோட சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமா உப்பு, கூடவே 1/2 கப்புக்கு கம்மியா கிட்டத்தட்ட 1/3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்ப இத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. அடுத்து முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய்யெல்லாம் உருகிடுச்சு. இதுல 7-8 பாதாம கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 10-12 முந்திரிய உடைச்சு சேர்த்துக்கலாம். நெய்லே நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுக்கணும். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இப்ப பாதாம் முந்திரியோட கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உலர்ந்த திராட்சையை சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த உலர்ந்த திராட்சையும் ஒப்பி வந்துருச்சு. பாதாம் முந்திரி ரெண்டுமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இப்ப இதை இந்த அவல் மிக்சரோட சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். இதை மொத்தமா சேர்த்துறாம லட்டு பிடிக்கிறதுக்கு எந்த அளவு தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லட்டு பிடிச்சுக்கலாம். நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் பால் இருக்கு. லட்டு பிடிக்க வருதான்னு பார்க்கலாம். லட்டு நல்லா பிடிக்க வருது பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரி பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க. மீதி உள்ளதையும் இதே மாதிரி லட்டா பிடிச்சு வச்சிடலாம். அவல் தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.